இருக்கிறோம், முக்தியில் இருக்கிறோம் என்று வேதங்கள் கூறுது. சத்சங்கத்தை கேட்கும் போதே நீ மோட்சத்தில் இருக்கிறாய், உனக்கு முக்தி சித்திக்கிறது என்று சொல்லுது. எப்படி அப்படின்னா, இது யாருக்கும் கிட்டாத ஒரு அற்புதம். இந்த பிரம்ம ரகசியங்கள் என்பது அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் சென்று அடைவதே இல்லை. மீண்டும் கூறுகிறேன், இந்த மோட்சம் என்பதும் முக்தி என்பதும் எதால் சித்திக்கிறது? ஒரு சத்குருவின் சன்னிதானத்தில் அமர்ந்து அந்த சீடன் அந்த பிரம்ம மகா வாக்கியங்களை கேட்கும் பொழுதே அந்த ஞான முக்தி சித்திக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் ஒரு சத்குருவை காண்பது துர்லபம், அவர் அருகாமையில் செல்வது அதைவிட கஷ்டம். அருகாமையில் சென்றாலும் அந்த குரு இந்த சீடனுக்கு ஞான உபதேசம் செய்தல் வேண்டும் என எண்ணுவது அதைவிட துர்லபம். காரணம், ஒரு சீடனுக்கு ஞானத்தை உபதேசிக்கும் முன் அவன் இந்த ஞானத்தை பெறுவதற்கான அதிகாரியானவன் தானா, தகுதி உடையவன் தானா, இவனுக்கு இந்த ஞானத்தை போதிக்கலாமா எனவெல்லாம் அதிகாலத்திலிருந்து சீர்தூக்கி பார்த்துதான் ஞான உபதேசம் செய்வார்கள். ஆனால் இங்கு நமது மன்றத்தில் அதுவெல்லாம் கிடையாது. சீடன் குரு என்பதே கிடையாது. இங்கு மனம் நாடி நிற்கிறது ஜீவனாக, அறிவு பேசிக்கொண்டிருக்கிறது ஆன்மாவாக. இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். மனம் கேள்விகளை கேட்டுக்கொண்டு நிற்கிறது ஜீவனாக, அறிவு ஞானத்தை போதித்துக் கொண்டிருக்கிறது ஆன்மாவாக. அடுத்த நொடி இந்த ஞான உபதேசம் அந்த ஜீவனை சிவநிலையாக்குகிறது. ஜீவன் எனும் அறியாமையை அகற்றி தான் சிவமே பிரம்மமே எனும் பேருணர்வு நிலைக்குள் இட்டுச் செல்கிறது. அதுவே ஞான முக்தி அல்லது சாயுஜ்ய முக்தி அல்லது மோட்சகதி என கூறப்படுகிறது. ஆகவேதான் மாதா மாதம் உங்களுக்கான சத்சங்கத்தை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், அத்தனை பேரும் எவ்வித சப்தமும் இல்லாமல் சிலை போல அமர்ந்து இந்த சத்சங்கத்தை கேட்டு உயிர்மை பெறுகிறார்கள் என்றால், உயர்நிலை பெறுகிறார்கள் என்றால், இந்த ஜனனத்திலிருந்து உய்வு வகை பெறுவது எப்படி என்றால், ஒரு குருவின் மூல முடிவான பிரம்ம ரகசியத்தை உபதேசிக்கையில் அதை சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்கின்ற தன்மைக்குள் கொண்டு வருகையில்தான் அது சாத்தியமாகிறது. என்றாலும் நான் இங்கு கூறுவதெல்லாம் நித்திய அநித்திய வஸ்து விவேகம். அப்போ எது நித்தியம், எது அனித்தியம், எதை விட்டு எதை பற்றுவது என்ற அந்த ஞான உபதேசமே இந்த சத்சங்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஞான முக்தி அல்லது ஜீவன் முக்தி என்பது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிகழ்வதல்ல, இறந்த பிறகு நிகழ்வதல்ல. இந்த தேகம் சவமாகும் முன் ஏக சிவமாகும் யோகத்தில் இருக்கும் பொழுதே சித்திக்கிறது. அந்த யோகம் மட்டுமே இந்த ஜீவன் முக்தி தந்தருள்வதில்லை. ஞானோ உபதேசத்தால் மட்டுமே இந்த ஜீவன் முக்தி அடைகின்றான். அப்படியானால் வெறும் ஞானோ உபதேசத்தால் இந்த ஜீவன் முக்தி அடைந்து விடுமா என்றால், இங்குதான் முக்கியமான ஒரு கருத்தினை நாம் கவனிக்க வேண்டும். வெறும் ஞானோ உபதேசத்தால் இந்த ஜீவன் முக்தி அடையாது. அதற்கு பக்குவியான சத்குருவும் தக்க சீடனும் தீவிரதரமான சீடனும் இருத்தல் என்பது வெறும் ஞானத்தில் மட்டுமல்ல, யோக நிலையில் நிலைத்தவாறு ஞானத்தை பெறுதல் தான் அதி உன்னதமான நிலை. நன்றாக கவனியுங்கள். யோகத்தில் திளைத்த இந்த சீடனுக்கு அந்த ஞான குரு ஆனவர் உபதேசித்தல் வேண்டும். அப்பொழுதுதான் அது 100% முழுமை பெறுகிறது. இல்லாவிடில் ஒரு 10% குறைவாகவே இருக்கும். அதற்காக ஒரு பிறவி எடுக்க வேண்டியதாக இருக்கும்.
ஏனென்றால் அதைத்தான் கூறினார்கள், யோகத்தால் தன்னை அறிந்து ஞானத்தால் அதுவே ஆதல் வேண்டும். வெறும் ஞானத்தால் அதுவே ஆக முடியாது. காரணம், ஞானம் என்பது வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் என்று சொல்லப்படுகிறதே தவிர இந்த 5 கோஷங்களை விளக்குமா? எத்தகைய சத்சங்கமாக இருந்தாலும் இந்த 5 கோஷங்கள் விளக்க வேண்டுமே, அது யோகத்தால் தானே சாத்தியமாகிறது. இந்த 3 தேகத்தை விட்டு முக்கர்மாவை விட்டு அவன் விடுதலை பெற வேண்டுமானால் 3 தேகம், அதனை யோக நிலையில்தான், அதுவும் இந்த குண்டலினி யோகத்தால் தான் அதை அறிய முடியுது. இந்த அதுவே 5 கோஷங்களாக மறைத்துக் கொண்டிருக்கும் ஆன்மாவை விளக்க வேண்டுமானால் இந்த சீடனால் அது சாத்தியமில்லை. குரு ஆனவர் தொட்டு காட்டி ஒவ்வொரு தேகத்தையும் விலக்கி காட்டி ஆனந்தமய கோஷம் வரை அழைத்து சென்று அதற்கு அப்பால் செல் என்று உள்முக பயணத்தை காட்டி கொடுத்து அதன் வழியாக இட்டு சென்றால் மட்டுமே இந்த முப்பாலும் கடந்து அப்பாலான சிவமாய் இருப்பதை காண முடியும். சிவம் என்ற உடனேயே நாம் இப்பொழுது கருத்தில் கொண்டுள்ள புலித்தோல் ஜடாமுடி சூலத்தை கை கொண்ட பெருமான் அல்ல. அது சராசரி மனிதர்களுக்கான ஓர் வடிவம், அவ்வளவுதான். ஆனால் இங்கு சிவம் என்பது பிரம்மம் என அருளப்படுகிறது. ஆகவே அந்நிலையை அறிவதற்கு யோகம் தானே சாதனாவாக இருக்கிறது. சாதனா இன்றி உலகில் ஒன்றை சாதிப்பார் இல்லை. சாதனா என்பது பயிற்சிகள் தானே. பயிற்சியால் மட்டுமே தானே இது சாத்தியமாகிறது. ஒரு சமையல் செய்து உண்ண வேண்டுமானால், பசி ஆற வேண்டுமானால் சமையல் செய்தல் வேண்டும். சமையல் குறிப்புகளை படிப்பதாலோ, சமையல் பற்றிய விமர்சனங்களை கேட்பதாலோ, அதனுடைய சுவையை பற்றி மற்றவர்கள் கூறுவதாலோ பசி அடங்காதல்லவா? ஆகவேதான் யோகம் என்பது சமைப்பது, ஞானம் என்பது உண்பது. ஆக இந்த யோகத்தால் சமைத்து ஞானத்தால் உண்ணும் ஞான பிரசாதமே இந்த சற்சங்கம். ஆகவேதான் அந்த 2ஐயும் கொடுக்கிறேன். இன்னொன்று மீண்டும் கூறுகிறேன், இந்த 5 கோஷங்கள் சூட்சுமத்தில் சூட்சுமமான மகா சூட்சும நிலைகள் கொண்டதல்லவா? அதை சத்சங்கத்தால் எப்படி விளக்க இயலும்? கூறுங்கள். இந்த குண்டல் யோகத்தால் தானே அன்னமய கோஷத்தை விலக்கி, பிராணமய கோஷத்தை விலக்கி, மனோமய கோஷத்தை நீக்கி, விஞ்ஞானமய கோஷத்தை நிலைநிறுத்தி சமாதி நிலைக்கு கொண்டு வந்து ஆதியோடு சமமான நிலையை கொடுத்து அதன் பிறகு ஆனந்தமய கோஷத்தில் திளைக்க செய்து அதையும் கடந்து பேரொளி தரிசனத்தை உருவாக்கி அந்த ஒளியை கடந்து ஒளிக்குள் சென்று ஒளி கடந்து உன்னை நீ தரிசிக்கையில் பிரம்ம தத்துவம் முழுமையாய் விளங்குகிறது என்றால் இந்த கோஷங்கள் விலையாக வேண்டும் என்றால் நீங்கள் இந்த குண்டலினி யோகத்தை சாதனா புரிதல் வேண்டும் என்பதே உண்மையான உண்மை. என் அன்பு நிறை அருளாசி நன்றே செய்க நலமே